வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இந்த அர்த்தம் என்ன தெரியுமா? வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். சினிமா நடிகர்களுக்கும் நாடகத்தில் நடிப்பவர்களுக்குமே சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வேஷம். நல்ல கவனிக்கணும். சினிமா நடிகர்களுக்கும் நாடக மேடையிலே நடிப்பவர்களுக்குமே தான் சொல்லப்பட்ட வார்த்தை. தன்னுடைய தன்மையை மறைத்து அல்லது அவனுடைய முகத்தை மறைத்து வேறு ஒருவரை போல நடிப்பதுதான் வேஷம். வேஷம் என்றால் நடிப்பு அல்லது நடிகன் தன்னை மறைத்து வேற ஒரு ரூபத்தை காட்டுவதுதான் வேஷம். பொதுவாக ஹீரோக்கள் ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னை மறைத்து உண்மையான பெயர், உண்மையான சுவாபங்கள், உண்மையான காரியங்கள் எல்லாம் மறைத்து அந்த கேரக்டர் என்னவோ அந்த சினிமாவில் என்ன அவங்க நடிக்க வேண்டுமோ அதன்படி நடிப்பார்கள். அவர்கள் நல்லவர்களைப் போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையிலே மிகவும் மோசமானவராகவும் வாழ்வார்கள். நடிப்புக்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது. சினிமாவில் சிகரெட்டே பிடிக்க மாட்டார், சிகரெட்டை தொட்டாலே அப்படி தொடக்கூட மாட்டார். ஆனா நிஜ வாழ்க்கையில ஊதி தள்ளுவார். சினிமாவில் குடிக்கவே மாட்டார், ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு சாராயம் இல்லாம இருக்க மாட்டார். நல்லா கவனிக்கணும். நிஜ வாழ்க்கையில எந்த ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொண்ணையும் பார்க்க மாட்டார், சைட் அடிக்க மாட்டார். ஆனால் நிஜ வாழ்க்கையில அப்படி தலைகளாக இருப்பார். கணவன் மனைவியிடம் வேஷம் போடுகிறான், மனைவி கணவனிடம் வேஷம் போடுகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே வேஷம் போடுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்பாக வேஷம் போடுகிறார்கள். வேலை செய்கிறவர்கள் தன்னுடைய எஜமானுக்கு முன்பாக வேஷம் போடுகிறார்கள். வேலை செய்பவர்கள் தன்னுடைய எஜமானுக்கு முன்பாக வேஷம் போடுகிறார்கள். அதே எஜமான் தன்னுடைய உழைப்பாளிக்கு முன்பாக அவன் வேஷம் போடுகிறான். இந்த உலகமே, அதாவது ஒரு பழமொழி உண்டு, இந்த உலகம் ஒரு நாடக மேடை, அதுல எல்லாருமே நடிக்கிறார்கள். என்னவா உலக பழமொழி? இந்த உலகம் ஒரு நாடக மேடை, அதுல எல்லாரும் நடிக்கின்றார்கள். இன்றைக்கு நடித்து நடித்து நாம் பழகினதுனால அது நான் வேஷம் போடுகிறேன் என்பது எனக்கு தெரியல. ஏன்னா நான் சின்னதுல இருந்து நடிச்சு நடிச்சு பழகிட்டேன். பழகினதுனால இது நான் நடிக்கிறேனா அல்லது உண்மையா இருக்கிறேனா என்பது கூட எனக்கு தெரியல. இந்த உலகத்திலே வேதபாரர்கள் இருந்தார்கள். இந்த வேதபாரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வேதபாரர்களும் பரிசேயர்களும் அவருடைய வாழ்க்கையில எப்படி இருந்தார்கள் என்பது ஒரு வித்தியாசமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தார்கள். நான் வாசிக்கிறேன் இதை. மத்தேயு 23 அதிகாரம் 2-8 வரைக்கும் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன், கேளுங்க. வேதபாரகரும் பரிசேயரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு பொசிஷன், ஒரு உயர்வான ஸ்தானத்தில் உட்காரும் பொழுது, ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் சொல்றார். உங்க போதகர், உங்களுடைய எஜமான், உங்களுடைய ஓனர், அவங்க சொல்றதுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு. இன்னொரு வசனம் இருக்குது, உன்னுடைய எஜமான் கெட்டவனா இருந்தாலும் கீழ்ப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கின்படியே செய்யாதிருக்கிறார்கள். அவர்கள் செய்கின்படியே செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். பிரீச்சிங் பண்றாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1 அதிகாரம்
2வது வசனத்துல அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இங்க 4வது வசனம், சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். 5வது வசனம், தங்கள் கிரிகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தாங்க செய்யறதெல்லாம் இதெல்லாம் நமக்கும் தாங்க, நல்லா புரிஞ்சுங்க. இங்கே நிறைய பேர் வேத பாரகர் பரிசேயர்களும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர்கள் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி, விருந்துகளில் முதன்மையான இடங்களிலும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களிலும் உட்காரணும்னு விரும்புறாங்க. எனக்கு பேர் வரணும், நான் என்ன பண்ணாலும் என் பேர் அங்க வரணும் அப்படின்னு விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளிலே வந்தனங்களையும் வணக்கம் அப்படின்னு சொல்றேன் தருவீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஷாலோம். மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதும் விரும்புகிறார்கள். ரபி என்றால் என்ன? போதகரே. போதகர் என்று போட்டுக்கொள்ள தப்பு இல்லை, ஆனால் அதை எல்லாரும் விரும்புகிறார்கள். பாஸ்டர், இங்கிலீஷ்ல பாஸ்டர் வருது, தமிழ்ல போதகர். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். யாரா? இப்ப பாஸ்டர் யாருங்க நமக்கு? அப்ப நாங்களாம் பாஸ்டரா? நான் பைபிள் இருக்கிறத போதிக்கிறேன். அப்ப ஏன் இன்னைக்கு எல்லாம் உல்டாவா போயிட்டாங்க? ஏன் அப்படி விரும்புறாங்க? பைபிளுக்கு விரோதமா தான் செய்யறாங்க. நானும் அப்படி விரும்பினேன். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசு இந்த வயசு ஜிப்பெல்லாம் போட்டிருக்கும் போது என்னை எல்லாரும் பாஸ்டர்னு கூப்பிடணும். யாருன்னா என்னை பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்னா எனக்கு குருன்னு கோவம் வந்துடும். ஆனால் ஆண்டவர் உடைச்சாரு, உடைச்சி இந்த வசனங்கள்லாம் காட்டினாரு எனக்கு. அப்போ கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா? சகோதர சகோதரிகளாய் இருக்கிறீர்கள். முதல்லலாம் பாஸ்டர் டென்சன் அப்படி இருந்தது. இப்போ அவங்க மனைவியுடைய பேரும் பாஸ்டர் வந்துடுச்சு. பாத்தீங்களா? ரெவரண்ட் அப்படின்னு இருந்தது, இன்னைக்கு சிஸ்டர்ஸுங்க பேர் கூட ரெவரண்ட் ஆயிடுச்சு. பெரிய சப்ஜெக்ட் இருக்குது, நம்ம அதெல்லாம் போக வேணாம். கீழே பாருங்க, பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். அப்போ அப்பா அப்பான்னு கூப்பிடக்கூடாதா? அதை பத்தி அவர் பேசல. உங்க அப்பாவை நீ அப்பா தான் கூப்பிடணும், டேடின்னு கூப்பிட்டுக்கோ, என்னன்னா கூப்பிட்டுக்கோ. ஆனா ஃபாதர்ன்னு போடுறாங்க பாத்தீங்களா? ஃபாதர், நீங்க யாரையும் ஃபாதர்னு கூப்பிடக்கூடாது. உங்க அப்பா வேற, அதை நீங்க ஃபாதர் தான் கூப்பிடணும். ஆனால் ஃபாதர் என்று பாஸ்டர் ஃபாதர் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். நிறைய பெந்தகோஸ் ஆட்களும் ஃபாதர் பெர்க்மான்ஸ் சொல்லுவாங்க. ஃபாதர் கிடையாதுங்க, ஃபாதர் அவர் தான், ஹெவன்லி ஃபாதர். உங்க தகப்பனை தவிர வேற ஒருவரும் போதகர் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். அடுத்த வசனம், நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். இங்க விசேஷமா சில சபைகளில் பார்த்தீங்கன்னா ஐயருன்னுவாங்க, குரு என்று சொல்லுவார்கள். நம்ம யாருமே குரு கிடையாது, இயேசு கிறிஸ்து ஒருவரே குரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த ஜனங்களும் இப்படியாக தான் இருக்கிறார்கள், வேஷமாக தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நடிகனை போலதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனைவிக்கு முன்பாக ஒரு நடிப்பு, வெளியே போனா ஒரு நடிப்பு, சபைக்கு வந்தா ஒரு நடிப்பு, அல்லது வேலைக்கு போனா ஒரு நடிப்பு, உடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு நடிப்பு, காலேஜில் ஒரு நடிப்பு. ஆக மொத்தம் நம்முடைய வாழ்க்கையில நடித்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்விதமாய் நடக்கக்கூடாது என்று சொல்லி வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் வேஷமாக வாழக்கூடாது
என வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர்கள் உலகத்தார்கள், உலகத்தாரை போல இருப்பார்கள், அவர்கள் நடித்துக் கொண்டிருப்பார்கள். நானும் நீங்களும் நடிகர்கள் அல்ல, பிதாவின் பிள்ளைகளாயிருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். இத மாத்திரம் சொல்லுங்க. முன்னாடி ஒரு சொன்னதை சொல்லியே, நான் நடிகன் அல்ல. லேடிஸ் வந்து இப்படி சொல்லுங்க, நான் நடிகை அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. ஆமென். நல்லா கவனிக்கணும். சின்ன பசங்களாம் கொஞ்சம் கீழே உட்காந்துங்களேன். சின்ன பிள்ளைங்களா வந்து உட்காந்துடா. தேங்க்யூ. ஒரு அருமையான ஒரு வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நம்ம இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சம்னா இந்த உலகம், அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி வாழணும் அப்படின்னு பவுல் சொல்லி கொடுக்கிறார். நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறபடினாலே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடினாலே, என்னுடைய அப்பாவுக்கு தப்பாத பிள்ளையாக எங்க அப்பாவை போல நான் வாழ வேண்டும். எங்க அப்பா நடிக்க மாட்டாரு, எங்க அப்பா உண்மையா இருப்பாரு, நானும் உண்மையாகவும் ஒரு நடிகனை போல வாழாதபடிக்கு கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் ரீஃப்ரெஷ் ஆக வேண்டும், புதிதாக வேண்டும். நாம் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஜனங்களுக்கு ஏற்றார் போல வேஷம் மாறிக்கொள்ளக்கூடாது. ஒரு அந்த பச்சோந்தி பார்த்துருக்கீங்களா? பச்சோந்தி அது எந்த கலர் மேல இருக்குதோ அப்படியே அந்த கலரா மாறிடும். கருப்பு கலர்ல இருந்தா அந்த அந்த ஜீவன் அது கருப்பு கலரா மாறிடும். கிரீனா இருந்தா கிரீனா மாறிடும். பைபிள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களாப்பா? ஓகே, தேங்க்யூ. நல்லா கவனிக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையும் அந்த பச்சோந்தி போலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் உலகத்தாரோடு கூட இருக்கும் பொழுது அவங்களையும் திருப்திப்படுத்துகிறேன். எப்படி திருப்திப்படுத்துகிறேன்? நேற்று படம் பார்த்தியா, செம்மையா இருந்ததுல. ஆமாமா, செம ஜோக்கையாது. ஏன்னா அவங்ககிட்ட நான் பேசாம இருந்தேன்னா என்னை வந்து ஒரு மாதிரியா நினைப்பான். அதனால அவங்க கிட்ட சேரும் பொழுது அவனை போலவே கெட்ட வார்த்தையும் வருது. அவனை போல எப்படி பேசுறானோ அவனை போல நான் மாறிடுறேன். அவன் எந்த ஸ்லாங் யூஸ் பண்றானோ அதே ஸ்லாங்ல நான் பேசுறேன். மாமா, மச்சான் எல்லாமே நான் பேசுறேன். ஆனா அதை விட்டு சபைக்குள்ள வரும் பொழுது சோத்திரம் பிரதர், சோத்திரம் சிஸ்டர், அப்படியே மாறிடும். அங்க இருக்கிற ஸ்டைல், அங்க இருக்கிற ஞானஸ்தானம் எடுத்தவன் நான் பிதாவினுடைய அழைப்புக்கு இணங்கி நம்முடைய அழைப்புக்குள்ள வந்து நான் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதன். அங்க போனா ஒரு வேஷம், இங்க வந்தா ஒரு வேஷம். நான் வேஷம் போடுகளை பற்றி பேசுகிறேன், உங்களை பற்றி அல்ல. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. சொல்லுங்க பால், நாங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க பிரதர். எங்க மூஞ்ச பாருங்க பிரதர், நாங்களாம் நடிக்கிற மாதிரியா இருக்குது. எங்களை நடிக்கவே தெரியாது பிரதர், நடிச்சாலும் நாங்க மாட்டிப்போம். சிலர் பொய் பேச தெரியாது, பார்த்துருக்கீங்களா? பொய் பேசினா மாட்டிப்பாங்க. அவங்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனா சில பேர் பொய்யே பேசிட்டு இருப்பாங்க. வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே பொய் தான் வரும். உண்மையை தவிர எனக்கு வேற ஒன்றும் வராது. சில பேர் இருக்கிறாங்க. சில பேர் பொய்யை தவிர வேற ஒன்றும் கிடையாது. நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அங்க ஒரு வேஷம், இங்க ஒரு வேஷம். சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், அங்க போகும்போது நல்ல பெரிய பொட்டா போட்டுட்டு போவாங்க, சபைக்கு வந்தோடனே சின்ன பொட்டாயிடுவான்.
அங்க போகும்போது அட்டகாசமான ட்ரெஸ்ஸா இருப்பாங்க, இங்க வந்து அப்படியே கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே வருவாங்க. நீங்களாம் ரொம்ப நாள் உங்களை பத்திலாம் நான் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கிறவங்கள தான் நான் சொல்றேன். கவனிக்க வேண்டும். நான் அங்கு இருக்கும் பொழுது வேற மனுஷன், இங்க உள்ள வரும்போது வேற மனுஷனாய் மாறிவிடுகிறேன். இதுதான் பவுல் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று, முழு சித்தம், அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாய்க்கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். 1 கொரிந்தியர் 7:31 இவ்வுலகத்தை அனுபவிக்கின்றவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும், நான் அந்த உலகத்துல இருந்தாலும் உலகத்திலே வாழ்ந்தாலும் என் நண்பர்களோடு கூட நான் வாழ்ந்தாலும் தீய நண்பர்களோடு கூட நான் வாழ்ந்தாலும் நான் வாழணும். ஆனா அவர்களைப் போல நான் இருக்கக்கூடாது. அவர்களிருந்து நான் வேறு பிரித்து ஆவிக்குள்ளவனாக இருக்க வேண்டும். அவளோட சேரும் பொழுது ஒரே ஒரு பெக்கு கொஞ்சம் போட்டுக்குப்பா, நீ அதெல்லாம் பார்க்க சும்மா. எங்களோட சில பேரா சொல்லுவாங்க, நான்லாம் போவேன் பிரதர், நான் உள்ள கூட போவேன், ஆனா நான் மோந்து கூட பார்க்க மாட்டேன், சும்மா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுவேன், சும்மா ஸ்நாக், ஆனா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் பாவம் செய்யற இடத்துல போனாலும், இவரு இயேசு கிறிஸ்து பாருங்க, இவரு அவங்கெல்லாம் பாவம் செய்வாங்க, ஆனா நான் மட்டும் பரிசுத்தமா இருப்பேன். வேதம் சொல்லுது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல, ஆமா உட்காராதுன்னா உட்காரக்கூடாது. உட்காருங்க, ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் எழுதுங்க. அந்த ஒரு தேவையில்லாத ஒரு சம்பாஷணைகள் போகும்போது அங்க உட்காரக்கூடாது. இன்னைக்கு நம்மளுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுது. அவன் ஜோக் சொல்லும் போது, இந்த ஜோக்கு, அந்த சினிமா ஜோக்கெல்லாம் சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. அந்த ஜோக்கு இல்லடா, இந்த ஜோக்கு, அந்த ஜோக்கு, இந்த ஜோக்குன்ட்டு நம்ம அவங்களோடு கூட கலந்து விடுகிறோம். அப்போ அவங்களோடு கூட பேச 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 இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தையெல்லாம் மறைஞ்சிடுது. உண்மையான வார்த்தை, நிஜ வார்த்தையெல்லாம் மறந்து பொய்யான வார்த்தைகள் எல்லாம் உள்ள சுமந்துகிட்டு அப்படியே நம்ம வர்றோம், அப்படியே வாழ்றோம். அதுதான் உண்மை என்று பிசாசு வெளிச்சம் போட்டு காட்டிடுறான். நம்ம உண்மையான வார்த்தைகளை மறந்து வாழ்கிறோம். எத்தனை வசனங்கள் படித்தாலும், எத்தனை வசனங்களை நான் மனப்பாடம் செய்தாலும், எத்தனை தேவனுடைய வார்த்தை பிரசங்கங்கள் நான் கேட்டாலும் அதெல்லாம் மறந்து உலகத்திலே பேசுகிற வார்த்தைகள், உலகத்திலே சம்பவிக்கிற எல்லா காரியங்களும் எனக்குள்ளே வந்து விடுகிறது. இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே, எல்லாம் மறைஞ்சிடும். மழை ஒன்று வந்துருச்சுன்னா வச்சுங்க, வேஷம்லாம் கலைஞ்சிடும். நான் போட்டிருக்கிற வேஷம்லாம் கலைஞ்சு போயிடும். இந்த பொங்கலுக்கு அப்புறம் இன்னொன்று வரும், அது ஏதோ சொல்லுவாங்க, இந்த பொங்கல் ஏதோ ஒன்று கேட்பாங்க, ஒவ்வொரு வீடாக வந்து கேட்பாங்க, பொங்கல் இனாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சின்ன பையனாக இருக்கும்போதுனா ஒரு அண்ணன் வந்து புலி வேஷம் போட்டுட்டு ஆடுவார், கோட்ரஸில், ஆர்பார் கோட்ரஸில். அண்ணன் பயங்கர பெயிண்ட், உடம்புலாம் பெயிண்ட் அடிச்சு ஒவ்வொரு வீடாக ஆடிட்டு காசு வாங்கிட்டு போவார். அந்த பெயிண்ட் வந்து தண்ணி பட்டா கூட வெளியே வராது, அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான பெயிண்ட். இன்னைக்கு அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த வேஷத்தை போட்டோம், ஆனா அந்த வேஷத்தை கலைய மாட்டுது. அந்த வேஷம் எப்படி நம்ம கலையும் சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த கெரோசினை ஊத்தி தொடச்சாதான் போகும். அது தின்னர்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தொடச்சாதான் அது போகும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாதான் உன்னுடைய வேஷம் கலைந்து போகும். பிரியமான தேவ ஜனங்களே, இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் நம்ம அனுபவிக்கிறது போலவும் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம், எல்லாரும் சொல்ல, இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போது. மேகத்துல இந்த மேகம் எப்படி கடந்து போதோ, மழை வர மாதிரி இருக்கும், சடான அப்படியே போயிட்டு வெயில் அடிக்கும். நம்ம அம்மாமார்கள் என்ன பண்ணுவோம், ஐயோ மழை வர மாதிரி தான் துணியெல்லாம் கீழே எடுத்துட்டு வருவாங்க, ஐயோ மழை வந்துடும் நினைச்சிருன்ட்டு. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வெயில் அடிக்கும்.
இப்படிதான் இந்த உலகமும். இதெல்லாம் மாயை, எல்லாம் என்னமாவும் கடந்து போகிறதே. ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த உலகத்தாரை போல வேஷம் தரிக்க கூடாது. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என சொல்லிக்கொள்ளும் நாம் நமக்குள்ளே வேஷம் போடுகிறோமா? கிறிஸ்தவ ஓட்டத்திலே ஓடும்படியாக 3 விதமான குரூப் இருக்கிறாங்க. ஒன்று, நாம் யார் தெரியுமா? அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் அழைக்கப்பட்டோம். 2வது கூட்டம், அழைக்கப்பட்டதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டோம். எல்லாம் சொல்லுங்க. தமிழ்ல தான் சொல்றேன், ஹிந்தியில சொல்லட்டுங்களா? சொல்லுங்க பால எல்லாரும். நாங்கள் அழைக்கப்பட்டோம், அழைக்கப்பட்டதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டதிலிருந்து உண்மை உள்ளவர்களாக பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. இந்த ஓட்டத்தில் நம்ம உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி, உண்மை உள்ளவர்கள் என்று நம்மளை அழைச்சாரு. அந்த வேஷத்தை கலைச்சிட்டு இங்க வாங்க. அமெரிக்கா தேசம், யூரோப்பு தேசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகை வரும். அந்த பண்டிகை எப்படி தெரியுமா? எல்லாரும் வேஷம் போட்டுட்டு வரணும், பேய் மாதிரி. வா, என்னென்ன வேஷம் போட முடியும்லாம் போட்டு வரணும். யாருன்னு தெரியாது. அதை கண்டுபிடிச்சா பிரைஸ் கொடுப்பாங்களாம். இன்னைக்கு அப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டோம், 2வது அதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிருந்து உண்மை இல்லவர்கள் என்று எண்ணி இந்த கனமான காரியத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அப்போ 3 விதமான குரூப்பாய் நம்ம பிரிச்சிருந்தாலும் அந்த உண்மை உள்ளவர்கள் இருந்து 2 குரூப்பா பிரிக்கிறோம். உண்மை உள்ளவர், சொல்லுங்க பால, உண்மை உள்ளவர். அதுக்கப்புறம் இல்ல சிஸ்டர், 2 குரூப் சொன்னேன் நான். உண்மையுள்ளவர், உண்மையற்றவர்கள். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்கள், உண்மை அற்றவர்கள் அல்லது பொய்யர்கள். உண்மையாக இருப்பது போல் நடித்து பொய்யர்களாக இருப்பது, அவர்கள்தான் நடிகர்கள், அவர்கள்தான் மாய்மாலக்காரர்கள். அப்போஸ்தலர்கள் என்ன பண்ண சொன்னாங்கன்னா, நீங்கெல்லாம் வாங்க, உங்க சொத்தெல்லாம் வித்துட்டு வாங்க, உங்க சொத்தெல்லாம் வித்துட்டு என்னுடைய பாதபடியில வைங்கன்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க சொத்தெல்லாம் வித்துட்டு நான் இங்க உட்கார்றேன், டென்ஷனுடைய பாதத்துல வைங்கன்னு சொன்னா வச்சுக்க, அவ்வளவுதான். ஆனா அன்னைக்கு அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? உங்க சொத்தெல்லாம் வித்து நீங்க அதுல ஒண்ணு எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் என் பாதத்துல வைங்கன்னு சொல்றாங்க. அன்னைக்கெல்லாம் ஊழியக்காரன் சொன்ன உடனே செய்தாங்க. இன்னைக்கெல்லாம் நான் 10 முறை போன் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கிறார்கள். போன வாரம் நான் சொன்ன பசங்கிட்டே அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப உண்மையுள்ளவர்களா இருக்கிறாங்க. இருக்குதா? பரவாயில்ல, கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல அப்படியே தான் இருக்குது. அது இருக்கு பாருங்க. அப்படியே இந்த கண்ணாடி போடுறதுனால தெரியல. 10 முறை சொன்னாலும் சரி அப்படியே தான். சனிக்கிழமை பிரேயருக்கு வாங்க, நீ என்ன சொல்றது? வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு வாங்க, நீ என்ன சொல்றது? 8 மணிக்கு சீக்கிரமா வாங்க, நீ என்ன சொல்றது? அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு பயந்தாங்க. இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் மூஞ்சிலே காலத்துக்கு வைக்கிறாங்க. இந்த சேர்ல, இந்த சோஃபா இருந்தா அழுவும். நான் எந்திரிச்சிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் பட்டுறானுங்க போயிட்டு. ஆனா இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு கிறிஸ்தவ வட்டாரமே. இன்னைக்கு ஏன் தெரியுமா? அந்த நாட்கள்ல இந்த ஸ்டேஜ் பக்கமே வரக்கூடாதுன்ட்டு வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம்னா பயபக்தி இருக்கும்ட்டு. அது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயபக்தி கிடையாது, பயமே இல்லாம போயிடுச்சு. இங்கே படுத்துக்கிறானுங்க. அன்றைக்கு எல்லாம் வித்துட்டு வந்தாங்க, பாதபடியில வச்சாங்க. ஆனா நிறைய பேர் உண்மையா இருந்தாங்க. அதுல ஒரு குடும்பம் மட்டும் என்ன பண்ணாங்க? அதை வித்தாங்க. 2 பேரும் வீட்டுல பேசிக்கிட்டாங்க. அம்மா தாயே, நீ இப்படி சொல்லு, நான் அப்படி சொல்றேன்ல, 2 பேரும் ஒரே மாதிரி போய் சொல்லணும், சரியா? நீ சொல்லி நான் அப்படி மாட்டிக்கூடாது, ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் போவேன், நான் 2வது வருவேன், அதனால நீ சொல்ற மாதிரி நானும் சொல்லணும் அப்படின்னு பேசி வச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. வராங்க வித்துக்கிட்டு,
வித்தெல்லாம் காசு எடுத்துட்டாங்க, ஒரு பங்கு எடுத்து நைஸா ஒழிச்சு வச்சுட்டாங்க. பைபிள் சொல்லுது அது ஒழிச்சு வச்சது கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அது உன்னுடையதான். அது விற்கிறதுக்கு முன்னாடி உன்னுடையதான், வித்த பிறகும் உன்னுடையதான். அவர் காணிக்கை பத்தி அவர் ரொம்ப பேசல, அது உங்க இஷ்டம், எவ்வளவு கொடுக்குறீங்களோ அது உங்களுடைய விருப்பம்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு பெரிய தப்பு, பொய் சொன்னார்கள். மாய்மாலமான பொய். பரிசுத்தவான்களுக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும். சில வேளைகளை சில நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய காரியங்களை ஆண்டு எனக்கு வெளிப்படுத்துவார், உண்மையா சொல்றேன். ஆனா அது தெரியும், நீங்க பொய் சொல்றீங்கன்னு தெரியும். ஆனா சரி, ஓகே, இதுவும் கடந்து போகுது. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த 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 நாட்களிலே இன்னைக்கு ஊழியக்காரனை கனப்படுத்தாம அப்படியே போயிடுறாங்க. அவங்க பணத்தை எடுத்து வச்சது கூட பெருசு கிடையாதுங்க, ஆனா மாய்மாலம் பண்ணாங்க பாத்தீங்களா? அங்க ஒரு வேஷம், இங்க ஒரு வேஷம். அருமையான சகோதர சகோதரியே, ஊழியக்காரனுக்கு முன்பாக பொய் சொல்லாதீங்க. போனை எடுத்து பேசும் பொழுதும் சரி, எங்க இருக்கிறேன்னா எங்க இருக்கிறேன்னு கரெக்டா சொல்லுங்க. அது நானா இருந்தாலும் சரி, சின்ன ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, பொய் சொல்லுவதை நிறுத்துங்கள். அப்ப இதுலயே நம்ம உண்மையா இல்லைன்னா தேவனுக்கு பொய் சொல்ல மாட்டோமா? சொல்ல மாட்டோமா? நிச்சயமா சொல்லுவோம். நீ நிறைய பேர் அந்த பொய்யை கலைத்து நாம் உண்மையாய் வாழ விரும்புகிறோம். ஆனா அந்த வேஷம் என்ன பண்ணுது? நமக்குள்ள இருக்கிறபடினால பொய்யை பேசி விடுகிறோம். எனக்கு தெரியும் இவங்க பொய் சொல்றாங்கன்னு தெரியும். இப்ப நானே துக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துவாரா? அவர் துக்கப்படுவாரா இல்லையா? அங்க என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தினால்தான் செத்தே போனாங்க ரெண்டு பேரும். அங்க பணத்தை வஞ்சித்து வைத்ததுனால இல்ல, அங்க மாய்மாலம் வேஷம் போட்டதுனால மடிந்து போனார்கள். நீங்க வீட்டுல போய் வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க நல்லா நிதானமா வாசிங்க. அவங்க பொய் சொன்னதுனாலதான், பணத்தை வஞ்சித்து வைத்ததுனால அல்லவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தவறா போதிக்கிறாங்க. பணத்தை திருடி கொள்ளாதே, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடு, நீ எடுத்து வைத்தா செத்து போயிடுவே அப்படின்னு பிரசங்கிக்கிறாங்க. இல்லவே இல்ல. அது வித்த பிறகு உன்னதுதான், அது இருக்கும்போது உன்னதுதான். அதை பத்தி அவன் பேசல. நீ ஏன் பொய் சொன்ன? தேவ மனுஷனுக்கு முன்பாக ஏன் பொய் சொன்ன? இது ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேஷத்தை களைத்து நாம் உண்மையா இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ அருமையான சகோதர சகோதரிகளே, உண்மையாக இருப்பது போல் நடித்து பொய்களாக இருப்பது அவர்கள்தான் நடிகர்கள், மாய்மாலக்காரர்கள். இவ்விரு கூட்டத்தாருமே நம்மோடு தான் டிராவல் பண்ணுகிறார்கள், நம்மோடு கூட தான் இருக்கிறார்கள். இவர்களை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது? 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. நல்லா கவனிக்கணும். உங்களோடு கூட இருக்கிறவங்க உங்களோடு கூட தான் இருப்பாங்க. அது நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து பார்க்கும் பொழுது அப்படியே இந்த உபவாசம் எடுக்கும் போதெல்லாம் பார்க்கலாம், அப்படியே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியே வச்சுப்பாங்க. என்ன சிஸ்டர் உபவாசம் பிரதர்? முகத்தை பார்க்கும் பொழுதும் அவங்க வேதத்தை தூக்கி வருவதும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பரிசுத்தமா, அவ்வளவு பயங்கரமா இருப்பாங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ கண்டா விட்டு விலகு. இரட்டை வேஷம் தரித்துக் கொள்வதோடு கூட உனக்கு பங்கு கிடையாது. நீங்க அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்களிருந்து நீங்க உண்மை உடையவர்களாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் கடைசி நாட்கள் நடக்குமா? எப்பவா? 1வது வசனத்தை வாசிங்களேன். அதுலயே மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. தேவ
பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டிருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸே வந்து பரிசுத்தம், அவங்க ட்ரெஸ்ஸே வந்து நான் நல்லவன், அவங்க ட்ரெஸ் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருப்பார்கள், பொய் பேசாதவர்களைப் போல இருப்பார்கள், நல்லவர்களைப் போல காட்டிக்கொள்வார்கள். ஆனால் உள்ளமோ ரொம்ப அழுக்கா இருக்கும். அதான் சொல்றாரு அப்பவே, தேவன் எதை பார்க்கிறாரா? சொல்லுங்களேன், தேவன் எதை பார்க்கிறாரு? உன் முகத்தை பார்க்க மாட்டாரு. அவருக்கு தெரியும் நீ நடிகனா நடிகையா இல்லையான்ட்டு. ஆனா நமக்கு தான் தெரியாது, ஏமாந்துடும், நல்லவங்களா கெட்டவங்களா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாதி லைஃப் போயிடுது. ஒரு கணவனும் மனைவியும் திருமணமாகி அவங்க ரெண்டு பேரும் பழகி அவருடைய கேரக்டர் புரிந்து கொள்வதற்கே எத்தனையோ வருஷம் ஆகுதான். அதனால தான் பசங்க சொல்றாங்க, அதுக்கு தான் அங்கிள் நாங்க சீக்கிரத்தில் லவ் பண்ணிடுறோம். அப்போட கண்டுபிடிக்க முடியாது. உள்ளந்தரியங்களை அவர் மாத்திரம்தான் அறிந்திருக்கிறார். நான் முகத்தை பார்ப்பேன், எல்லாரும் என்ன பண்றாங்க, அழகா இருக்கிறாளா, ஹேண்ட்ஸமா இருக்கிறானா. இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் அப்பெல்லாம் காசு இருந்தா ஓகே, இப்பெல்லாம் வந்து அவங்ககிட்ட பைக் இருக்குதா, அவங்ககிட்ட வேலை இருக்குதா, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்பெல்லாம் ரொம்ப உஷாராயிட்டாங்க. அவன் பேலன்ஸ் ஜிபிஎல் எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இன்றைக்கு அவனை வெளித்தோற்றத்தில் பார்க்கலாம், அவளை வெளித்தோற்றத்தில் பார்க்கலாம். நீங்க என்னதான் நீங்க இந்த பொண்ணு பார்க்கும்போது ஃபைல் கொடுப்பாங்க, பொண்ணு பாருங்க மாப்பிள்ளை பாருங்கன்ட்டு. அதுல பார்த்தா ரொம்ப கலரா இருப்பாரு, அந்த பிரைட்லாம் போட்டு அப்படி அடிச்சு இடிச்சு சாயத்தெல்லாம் பூசி அழகா. ஆனா எதிர்க்க இன்னும் அங்க போட்டோல பார்க்கும்போது வெள்ளையா இருந்தாரு, வெள்ளை முடியெல்லாம் இருக்காது, அதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டு இருப்பாரு. இதுதாங்க உலகம். இந்த உலகத்துக்குள்ளதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால தேவ சித்தம் எது என்பதை அறிந்து நாம போயிட்டே இருக்கணும். தேவ சித்தத்தை கேட்கணும் அவர்கிட்ட, ஆண்டவரே இது சரியா தவறா. நான் சொல்றேன், நம்முடைய தெய்வம் பேசுகிறத எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தெய்வம் சொல்லுங்களேன். இல்ல அவர் பேசுற தெய்வம் இல்லைங்க, நான் தான் பேசினே இருக்கிறேன். தொண்ணு சர்ச்சையில் உட்காந்து கூட தொண்ணு என்னத்தான் பேசுங்க தெரியல. ஜபத்தில் உட்காந்தாலும் தொண்ணு அவர்கிட்ட பேசினுக்கிறீங்க. அம்மா நீ அங்கதான் தொண்ணு இங்கேயும் என்கிட்ட தொண்ணுங்கிறியம்மா. ஆண்டவர் அப்படிதான் சொல்லுவாரு. என்றைக்குமே ஒரு சகோதரன் ஒரு சகோதரி தேவ சமூகத்தில் போனோம்னா கொஞ்சம் காத்திருங்க. காத்திருப்பது இருதயத்தை அவர் பேசும்போது ரொம்ப இன்பமா இருக்கும். நீங்க அவர் பேச விட்டு அப்புறமா நீங்க சொல்லுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த உரையாடல் நேரத்துல தங்களை மேன்மையா பேசிட்டே இருப்பாங்க. அவங்க பிள்ளை பத்தி சொல்லுவாங்க, என் பிள்ளை தெரியுமா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்க, என் பிள்ளை தெரியுமா அப்படின்னு. என் பிள்ளையும் கொடுங்க, அது மக்கு பிளாஸ்திரியா இருக்கும். ஏன்னா ரெண்டு பேர் இந்த உரையாடல் போது யார் அதிகமா பேசுவாங்க. சில பேர் பாருங்க அமைதியா இருப்பாங்க. அந்த அமைதியா இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் வேஷம் தரிக்காதவன். ரொம்ப பேசுறாங்க பாத்தீங்களா, வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறவன். அப்போ நானும் கிறிஸ்தவன் தான், நானும் தேவ ஊழியர் தான், தன்னை மேன்மையாக காட்டிக்கொள்வது. இவர்கள் நம் மத்தியில மட்டும் இல்ல, அவிவிசுவாசிகள் மத்தியிலும் இருப்பார்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்புறம் அது ஆச்சரியம் அல்ல. அதெல்லாம் ஆச்சரியமே இல்லப்பா, அது கூட விட்டுலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஊழியக்காரன் பரிசுத்தம் என்று காட்டிக்கொண்டு இன்னைக்கு காட்டிக்கொள்கிறார்கள். ஆனா அவன் வாழ்க்கையை பார்க்கறதே கிடையாது. நிறைய பேர் ரொம்ப ரொம்ப வாழ்க்கை முக்கியங்க. போதிக்கிற நான் என்னுடைய வாழ்க்கை சரியில்லைன்னா உங்க வாழ்க்கையும் சரி இருக்காது. நான் எப்படி இருக்கிறேனோ அதே போலதான் நீங்களும் இருப்பீங்க. குரு எப்படியோ சீஷர்களும் அப்படிதான் இருப்பார்கள். இது ஆச்சரியம் அல்ல. அப்புறம் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. கள்ள அப்போஸ்தலர்களாகும் கபடமுள்ள வேலையாட்கர்கள்
இவர்கள் மத்தியிலே கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள். சாத்தான் கூட தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சில ஊழியக்காரங்க பேசினா, இன்னைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு ஏஞ்சல் வந்தார். யாரு? தேவதூதர் வந்தார். எங்க வீட்டுக்கு ஏஞ்சல் வந்தாரு, தேவதூதர் வந்தாரு. இடியாப்பமும் பாயாவும் நான் கொடுத்தேன். அவர்கள் சாப்பிட்டு விட்டு சென்றார்கள். இது நம்புற மாதிரியா இருக்குதுங்க? எங்க வீட்டுக்கு தாம்பரத்துக்கு கேம்ப் ரோடுக்கு 2 தேவதூதர்கள் வந்தார்கள். நான் எங்க வீட்டில் ஒய்ஃப் இல்லாதனால நான் போய் கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அலிபாபா கதை மாதிரி இருக்குது. இன்னொருத்தர் சொன்னார், அதோட என்ன தெரியுமா சொன்னாரு? 2 ரெக்கை, ஒரு 4-5 ரெக்கை விட்டுட்டு போயிட்டாராம் அவர் ஏஞ்சல். என்னங்க இது? கிறிஸ்துக்குள்ள வளருங்கன்னா இன்னைக்கு ஜனங்களை ஏமாத்தி வஞ்சிக்கிறார்கள். நம்ம செய்யற சப்பாத்தியும் இந்த சாப்பாடையும் தூதர்கள்லாம் துப்பிட்டு போயிடுவாங்க. தெரியுமா? அவங்க சாப்பாடு எப்படி தெரியுமா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருக்குமா? தெவிட்டாத, என்னங்க மறந்துட்டீங்களா? எப்படிங்க இருங்க? தேனிலும். ஐயோ, அதெல்லாம் எவனுக்கு வேணும்? எங்க ஊர் சிக்கன் 65 அடிச்சுக்க முடியுமா? எங்க பாய் கடை பிரியாணி அடிச்சுக்க முடியுமா? ஃப்ரைட் ரைஸ் தேவதூருடைய உணவு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க அதை விரும்புறதில்ல. இன்னைக்கு நிறைய பேர் தேவன் கொடுக்கிற வார்த்தையை விட்டுட்டு எங்கெங்கயோ போயிடுறோம். நம்ம நல்லா கவனிக்க வேண்டும். அது வரை இன்னொரு காமெடி என்னன்னா, அந்த தேவதர்கள் சொல்லிட்டு போனாங்களாம், இப்படி சொல்றாங்க, விசுவாசிங்களும் நம்புறாங்க. அதை ஊழியக்காரன் சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்க, வேதத்தில் இருக்கிறதா என்று நீங்க பார்க்கணும். ஏன் தெரியுமா இந்த விசுவாசிகளை நம்பிடுறாங்க? பைபிளை படிக்கிறது இல்லை. அவர் சொல்லிட்டு போறாரு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த கடையில வாங்காத, அந்த கடையில வாங்கி வேணாராம். நம்ம எப்படி இருக்கிறோங்க? யாருடைய வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறோம்? ஒளியின் தூதன் எப்படி தெரியுமா வருவான்னா, அப்படியே ஊழியக்காரன் போலேயே வருவார். ஒளியின் தூதன் உடைய வேஷத்தை தரித்து கொண்டு பிசாசு வருவான். அவன் எப்படி வருவானா? ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு, ஓனாய் அவன் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவான். நம்ம நினைப்போம் இவர் உண்மையான ஊழியக்காரர், இது உண்மையான விசுவாசி, அவங்க நினைப்போம். அதனாலதான் சொல்லிட்டாரு, நான் சில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுடு. ஏவன் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவான்னு தெரியாது. நீங்க பரிசுத்தாவில நிரம்பி இருந்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஏன்? நான் வேதத்தை தொடர்றது இல்ல, தேவ சமூகத்துல இல்ல, பரிசுத்தானுடைய நிறைவு எனக்கு இல்ல. அதனால நான் எல்லாரையும் நம்பிடுறேன், வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சுக்கிறேன். இவர் வேற சபைக்கு காணி கொடுக்குறா இல்லையா, அங்க காணி கொடுப்பாரு அவரு. சில வேளைகளில் நம்முடைய உண்மையான தன்மையை மறைத்து பொய்யான தோற்றத்தை வெளிப்படுத்துகிறோமா? காரணம், மற்றவர்கள் நம்மை பெருமையாக எண்ண வேண்டும். நம்முடைய தோற்றத்தை மறைத்து சில தோற்றத்தை, வேஷத்தை நாம் காட்டுகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம், என்னை எல்லாரும் மதிக்க வேண்டும், நான் பெருமை கொள்கிறேன், நான் 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 எனக்கு தெரியும், ஐ ஆம். அதற்கு தான் என்னுடைய சுயரூபத்தை மாற்றி விடுகிறேன், உலகத்தினுடைய ஒத்த வேஷத்தை தரித்துக் கொள்கிறேன். உண்மையான தன்மையே போதுமானதுங்க. அந்த உண்மையான தன்மையை நான் மறைத்து பொய்யான தோற்றத்தை வெளிப்படுத்துகிறேன். காரணம், என்னை எல்லாரும் மெச்சிக்கொள்ள வேண்டும், எல்லாரும் என்னை பாராட்ட வேண்டும், என்னை உயர்வாக கருத வேண்டும். என்னுடைய இமேஜ் என்ன வருது? அவங்களுக்கு முன்பாக நம்ம ஒரு ஆபீஸ் கூப்பிட்டுருக்கோம், பெரிய ஆபீஸ் அது. அங்க உங்களை இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா எப்படி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம், எவ்வளவு அழகா அருமையான ட்ரெஸ், அப்படியே ஷூ கூட பாலிஷ் பண்ணிட்டு அழகா நீட்டா போவோம். நம்ம ஒரு வைஃபை இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா, இதே முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல உங்களுக்கு வடை போறது கூப்பிட்டா எப்படி போடும்? நம்ம
லுங்கி கட்டின்னு போவோம். இதுதான் தோற்றம் மாறுகிற வேஷம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, ரொம்ப ஷார்ப்பு. சொல்லுவாங்க தெரியுமா, அடி வாங்கினா கூட அடி வாங்கிக்கலாம், சொல்லால் அடிக்காதன்னுவாங்க, அது ஆறாதுன்னுவாங்க. அவங்க வார்த்தையெல்லாம் ஷார்ப் பண்ணி வச்சுக்கிறாங்களாம். என்னவா? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது, பொய் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். பேசும்போது ரொம்ப தெவிட்டாத ஒரு தேனு போல பேசுறாரு. சமாதானம் பண்ற மாதிரி பேசுவாங்க. சில பேர் பார்த்துட்டீங்களா, நம்ம 2 பேர் சண்டை போட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வருவான், விலைக்கு விடுற மாதிரி சமாதானம் பண்ற மாதிரி மூட்டி விட்டுருவான். ஆனால் நீ இப்படி பேசக்கூடாதுப்பா என்றுவான். இவங்களை பார்த்து இதெல்லாம் சொல்றான். இன்னும் என்ன ஆயிடு, சண்டை ரொம்ப முட்டிக்கும். இதுதான் வசனம் சொல்லுது, தன் தன் அயலனோட தன் 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 வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை செய்கிறான். அப்படி அர்த்தம் என்னது? பதிவிடை என்றால் குளிப்பறிக்கிறான் அர்த்தம். என்னதான் குளிப்பறிக்கிறான் என்ற அர்த்தம். நம்மோடு கூட எல்லாரிடமும் அல்லது அவர்களை பார்க்கும்போது சமாதான நிறைவான வார்த்தைகள் பேசலாம், ஆனால் உள்ளத்துல என்ன நினைக்கிறோம், அவனை குளிப்பழிக்கிறோம். ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிச்சு, ஒருத்தருக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு, நல்ல வீடு வாங்கிட்டான்னு வச்சுக்கலாமே. அவங்க வந்து இன்விடேஷன் பண்ணும்போது, ஐயோ ரொம்ப சந்தோஷம், நீங்க வீடு வாங்கினீங்களா, உங்க பையனுக்கு வேலை கிடைச்சதா ரொம்ப சந்தோஷம், காலேஜில் அட்மிஷன் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஆனா உள்ள எனக்கு மாத்திரம் கிடைக்கல, எனக்கு மாத்திரம் கிடைக்கல, நான் வீடு ஓட்ட வீடுல இருக்கிறேன், இவனுக்கு மட்டும் செய்தார் ஆண்டவர். இதாங்க நம்முடைய நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. அது உள்ளத்தை போய் குத்தி தைக்குமா. அப்போ வேதனை நிறைந்த உள்ளத்துல நீங்க அம்பு பாய்ஞ்சிங்கன்னா அது என்ன ஆகும், உடைஞ்சு போயிடுவான். சமாதானம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் அசுத்தவான். என்னங்க அப்படியே போட்டுருக்கு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். அப்படின்னா என்னங்க, அவரோடு கூட நீங்க இருப்பீங்க. ஆமென். சந்துல சிந்து பாய்கிறவன் பூலோகத்தை தான் இருப்பான், பூலோகம் இல்ல நரகத்தை தான் இருப்பான். நம்ம இங்க வந்திருக்கிற எல்லாருமே ஷாலோம் என்று சொல்கிறோம். சொல்றோமா இல்லையா? அந்த ஷாலோம் எதற்குன்றா, யாவரோடு கூட சமாதானமாய். அங்க ஒரு வசனம் பாருங்க பின்னாடி, கூடுமானால் உங்களால் மட்டும் மனுஷரோடு, எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். அப்போ அந்த சமாதானம் என்ற வார்த்தை எல்லாருக்கும் ஒரே டோன்ல வரணும், எல்லாருக்கும் ஒரே டோன்ல வரணும். இப்போ எனக்கு ரொம்ப க்ளோஸ் வந்து ஜாஷுவா வச்சுக்கலாமே, ஜாஷுவா மேல வைப்பா. வந்த உடனே இங்க எல்லாரும் இருப்பீங்க, இங்க எல்லாரும் இருப்பீங்க, என் கண்ணு வந்து யார் மேலேயும் விழாது. அங்க ஒருத்தர் நின்றுட்டு ஷாலோம் பிரதர் கண்டுக்க மாட்டாங்க, ஹே ஷாலோம் ஜாஷுவா, தேங்க்யூப்பா. ஏன்னா அவங்க ஒருத்தரை தான் நான் நேசிக்கிறேன். என் மனசு என்ன தெரியுமா, இதுங்கெல்லாம் பிசாசு, இது ஐயோ மோசமானது, இது ஐயோ வேணாம். நான் யார அதிகமா நேசிக்கிறேனோ அவனுக்கு மாத்திரம் ஷாலும் என்றது பெருசா வரும். இந்த நடுவில் வராங்க பார்த்தீங்களா, ஷாலும் என்னோட கண்டுக்க மாட்டாங்க, அவங்கள வேண்டாம் எனக்கு. ஷாலும் எதுங்க, சமாதானம். அந்த சமாதானம் கூறுவதனால உனக்கு சமாதானம் கிடைக்கும். சலாம் வலைக்கும்ன்றான், அவன் திரும்ப சொல்லும் போது வலைக்கும், அந்த சமாதானம் உனக்கே போகட்டும் அப்படின்றான். ஆனா இங்க எப்படின்னா, நான் யாரை ரொம்ப அதிகமா நேசிக்கிறேனோ,
எந்த சகோதரி அதிகமா நேசிக்கிறனோ அவங்களுக்கு மாத்திரம் 100% ஷலாம். ஆனா நேசிக்காதவர்கள் இதில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஷாலம், ஷாலம் சிஸ்டர், ஷாலம், ஷாலம். அப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்குதுங்க? நம்ம வேஷம் போடுறோம். சபை என்று வரும் பொழுது ஒருத்தர் தான் எனக்கு அண்ணன், ஒருத்தர் தான் எனக்கு தங்கச்சி, அப்படி நீங்க பழகினா தவறு. நான் திரும்ப திரும்ப சொல்றது, எல்லாரும் என் சகோதரர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். இங்க மாமா மச்சான் சித்தப்பா சித்தி குத்தி கித்தி எதுவுமே கிடையாது. இங்க வந்தா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தாயை பார்த்து ஸ்திரியே சொன்னாரா இல்லையா? அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு வசனம். நம் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் சகோதர சகோதரி. தன்னோட தாயை பார்த்துட்டே ஸ்திரீன்னு சொன்னவர். அப்ப இங்க வந்த பிறகு இதுல வேற பாஸ்டர் அம்மா, என்னது பாஸ்டர் அம்மா, இன்னைக்கு அது எனக்கு இன்னும் விளங்கலைங்க, அதோடைய அர்த்தமே புரியல எனக்கு. அது செய்தும் காட்டிட்டேன். இப்போ ஸ்டீஃபன் பிரதருடைய பொண்ணு மேரேஜில் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பாஸ்டர்லாம் வந்திருந்தாங்க. அதில் ஒரு பாஸ்டர் வந்து என்ன பண்ணாரு, இப்பொழுது பாஸ்டர் அம்மா வந்து ஜெபிப்பார்கள் அப்படி சொன்னா, பாஸ்டர் அம்மா பார்க்குறேன் எங்கன்னு பார்த்தா சின்ன வயசு உள்ளவங்க, எங்க பாஸ்டர் அம்மாவை காணும், இவங்க தாங்க பாஸ்டர் அம்மான்றாரு. என்னவா இவர் தான் பாஸ்டர் அம்மா, பாஸ்டருடைய ஒய்ஃப்னு சொல்ல வேண்டியதானே? அது எப்படி போயிடுது பாருங்க. அருமையான தேவஜனங்களே, சமாதானமாய் பேசுகிறவன் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிட வைக்கிறான். அப்படியா? இந்த மாதிரி நிறைய வசனங்களை தப்பு தப்பா படிச்சுட்டு நம்ம தப்பா நினைச்சுப்போம். வாசிப்போம். நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலனோடு தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் ரொம்ப மாத்திரம் நான் எல்லாருக்கும் நேசிக்கணும் விரும்புறேன், ஆனாலும் அந்த பிரதரை மாத்திரம் தான் நேசிக்க தோணுது. இந்த சிஸ்டர் கிட்ட தான் ரொம்ப ஐக்கியமா இருக்கிறேன், இந்த சிஸ்டர் பர்டிகுலர், இந்த ஜனங்களோட கூட தான் என் ஐக்கியம், மற்றவங்களாம் பார்த்தா என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா நீ நடிக்கிற. நீங்க யாரா இருந்தாலும் சரி, ரெண்டு கண் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கணும். அந்த சகோதரிக்கு 2 சிக்கன் 3 சிக்கன் போடுறீங்க, உங்களை சொல்லுங்க தப்ப நினைச்சுக்க போறீங்க. கழுத்து வந்தாலும் சரி, குண்டிக்காய் வந்தாலும் சரி, சோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணு, எல்லாருக்குமே ஒரே மாதிரி சர்வ் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். சரியா? பிரியாம என்னது? கர்த்தர் நல்லவர். நல்லா கவனிக்கணும். இங்க ஸ்மால் ஷாலோம், அங்க பிக் ஷாலோம். அது இருந்தாலே நம்ம மாய்மாலம் பண்ணுகிறோம்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு இது புரியுது நான் சொல்றது? ஏங்க நான் உள்ளத்துல வச்சுக்கிட்டு நான் பேசலைங்க, என் பிள்ளைங்கிட்ட தான் நான் பேசுறேன். அல்லேலூயா, சத்தமா. அப்போ இந்த ஷாலம் வரும்பொழுது எப்படி தெரியுமா இருக்கணும்? ஐ ஆம் ஹாப்பி டுடே, ஐ ஆம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், பிரதர் ஷாலோம், சிஸ்டர் ஷாலோம். இந்த டோன் எல்லாருக்கிட்டையும் வரணும். இந்த டோன் அப்படி விரோதிகளை பார்த்தா புஷ்ன்னு போயிடும். ஷாலம் எப்படி? ஷாலம் என்னமோ இவரு தான் கொடுக்குற மாதிரி ஷாலத்தை. அந்த ஷாலம் கொடுக்கிறவர் என்ன? என் அப்பனாகி தேவனாகி கர்த்தர் கொடுக்கிறாருங்க. நீங்க சமாதானத்தை கொடுக்க முடியாது. சமாதானத்தை எப்படி கொடுத்தாருன்னா, தன் ஜீவனே கொடுத்து சமாதானத்தை எடுத்துக்கொண்டு சொன்னவர். நீ சுண்டு வரல கூட கட் பண்ணி கூட கொடுக்க முடியாது ரத்தத்தை. என் அப்பன், நம்முடைய தகப்பன் தன்னுடைய சரீரத்தையே கொடுத்து சமாதானத்தை கொடுத்தாருங்க. அந்த சமாதானத்தை போய் எப்படி கேவலமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லுங்க, ஷாலோம் சிஸ்டர், ஷாலோம் பிரதர். ஒரு மன மகிழ்ச்சியோட மூஞ்சி உருன்னு வச்சுன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி ஆயிடும் மூஞ்சி. சந்தோஷமா சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். இதோட முடிச்சிடுறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு பந்திலாம் இருக்கிற அப்படின்னாலே. இதை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழுந்து நிற்போம்.